வணக்கம் மக்களே. நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட், அதாவது HPCL அப்படின்ற கம்பெனியில் தான் வந்திருக்கு. நம்ம வந்து ஷார்ட்டாக HP அப்படின்னு சொல்லுவோம். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வரும். வாங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா மார்ச் 26ஆம் தேதியிலேருந்து லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி உங்களுக்கு இருக்குது. ஆல்மோஸ்ட் சாலிடாக உங்களுக்கு வந்து 1 மந்த் டைம் கொடுத்துருக்காங்க. என்ன விதமான பொசிஷனுக்கு இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்லேயே மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கெமிக்கல், ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்ற பொசிஷனுக்குலாம் இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து உங்களுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 30,000லேருந்து 1,20,000 வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மொத்தம் உங்களுக்கு 63 வேக்கன்சிஸ். இதோட ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. SC/ST பீப்புளுக்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸும், ஊனமுற்ற நண்பர்களுக்கு 10 இயர்ஸும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து ஃபுல் டைமாக வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும். ஃபார் மெக்கானிக்கல் பொசிஷனுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கலுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு மட்டும் ஏதாவது ஒரு சயின்ஸ் குரூப்பில் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும். ப்ளஸ் டிப்ளமோவில் வந்து ஃபயர் அண்ட் சேஃப்டி கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோவில் UR, OBC, EWS கேண்டிடேட் பார்த்திங்கன்னா மினிமம் 60% பாஸ் பண்ணியிருக்கணும். SC/ST ஊனமுற்ற நண்பர்கள் 50% மார்க்கில் பாஸ் பண்ணியிருக்கணும் மினிமம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்டிங் அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க் ஆர் குரூப் டிஸ்கஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ஃபைனலி பர்சனல் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட், டெக்னிக்கல் ஆர் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அது ஓரியன்டான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. நான் அந்த PDF-ஐ ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து தெரியும். ஜஸ்ட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சேலரின்னு பார்த்தீங்கன்னா சேலரி தாங்க இதில் வந்து ஹைலைட்ஸு. 30,000லேருந்து 1,20,000 வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக தோராயமாக ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் உங்களுக்கு வந்து சேலரி வரும் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவரேஜ் எம்ப்ளாயீஸ்க்கும் உண்டு, அவங்க ஃபேமிலிக்கும் உண்டு. ப்ளஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் என்னென்ன பெனிஃபிட் கொடுக்குதோ அது எல்லா பெனிஃபிட்டுமே உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆர் போஸ்டிங். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் எங்கே வேணாலும் வந்து போஸ்டிங் போடுவாங்க. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷன் பீரியட் இதுலையும் இருக்குங்க. ப்ரொபோஷன் பீரியட் வந்து 1 இயர் சொல்லியிருக்காங்க. ப்ரொபோஷனாக ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஒர்க் பண்ணி உங்கள் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்க வந்து ஓகே அப்படின்னாங்கன்னா உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. இது எல்லா வேலையுமே இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்கள் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 இயர் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரொபோஷன் பீரியட். அப்போ வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு உங்களுக்கு 5,000 சம்பளத்தில் பிடிப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் ஆகிட்ட உடனே உங்களுக்கு 30,000 உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷனை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. SC பீப்புளுக்கு 9 வேக்கண்ட்டும், ST பீப்புளுக்கு 4 வேக்கண்ட்டும், OBC பீப்புளுக்கு 17 வேக்கண்ட்டும், EWS 6 வேக்கண்ட்டும், URக்கு 27 வேக்கண்ட், மொத்தம் 63 வேக்கண்ட் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. OBCக்குனா ஊனமுற்ற நண்பர்களுக்கு எத்தனை % வந்து அஃபெக்ட் ஆகிருக்கணும் அதெல்லாமே வந்து அவங்க எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ப்ராசஸ் இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.hindusthanpetroleum.com அதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா கேரியர்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா SC/ST மற்றும் ஊனமுற்ற நண்பர்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா 1,000 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ளஸ் 18% GSTயோட 1,180 அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்காரணத்தை கொண்டும் திருப்பி தரப்படாது அப்படின்ற மாரி அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுதாங்க, மற்றதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் போட்டு careers@hpcl.in அந்த மெயில் ஐடிக்கு போட்டு நீங்கள் வந்து உங்களோட குவாரிஸை வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஃபுல்லாக ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இது முடியுது. இந்த வீடியோ பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிப்ளமோ படித்த உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.